என் தங்கமே, உன் துயரத்தை கேலி செய்தவர் இன்று துயரம் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இது கர்மம், இது அம்மன் நியாயம், இது வாழ்க்கை சமநிலை. நீ ஒருவேளை அந்த நாட்களில் மௌனமாக இருந்ததை பலர் பலவிதமாக எடுத்துக்கொண்டார்கள். நீ பேசலன்னு நீ பலவீனமா நினைச்சாங்க. நீ கதறி உணர்ச்சியோட பேசலன்னு உனக்கு உணர்ச்சி இல்லன்னு நினைச்சாங்க. நீ அழுகையை காட்டாம உள்ளுக்குள் தாங்கினப்போ அவளுக்கு எதுவும் பாதிக்கலன்னு அவர்கள் சிரிச்சாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா தங்கமே? அந்த சிரிப்பு அவர்களோட வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் உன் வலியை அவர்கள் புரிஞ்சுக்கல. காரணமே இல்லாமல் உன்னை காயப்படுத்தினாங்க. நீ செய்யாத தவறுகளுக்கு உன்னை குறை சொல்லினாங்க. ஒரு சிறிய தவறை பெரிதாக்கி உன் மனசை குத்தினாங்க. நீ சொல்லாம சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதையே பலர் உன்னோட தோல்வி என்று நினைத்தார்கள். ஆனால் அது தோல்வி இல்லை தங்கமே, அது உன்னோட பெரிய வெற்றி. ஏனென்றால் எந்த சத்தத்துக்குமே சத்தம் அடித்தால்தான் பதில் கிடைக்கும். ஆனா உண்மையான வலிமை என்ன தெரியுமா? மௌனத்திலேயே உண்மையை நிரூபிப்பது. நீ தாங்கிய துன்பம் வீணாக போகவில்லை. ஒருவரை அனாதரிப்பதன் மூலம் பெரும் சக்தி நீண்ட நாட்கள் நிலைக்காது. கர்மம் எழுந்து பேசும் ஒரு நேரம் இருக்கிறது. இன்று நீ அமைதியாக உயர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனசு வலிமையா ஆகுறது, உன் பாதை தெளிவா ஆகுறது, உன் வாழ்க்கையில் ஒளி அதிகமா வரும். ஆனா அவர்கள் என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் தானே உன்னை பற்றி பேசி உன்னை கேலி செய்த விஷயங்களே இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக நடக்குது. நீ கவனிச்சிருக்கியா? சிலருக்கு சமீபத்திலே திடீர் பிரச்சனைகள் தொடங்கியிருக்கும். பணம் நின்றிருக்கும். குடும்பத்துல சண்டைகள் அதிகமா இருக்கும். வேலைகள் முடிவதில்ல. காரணம் அவர்கள் இல்லன்னு சொன்ன நியாயமல்ல, அவர்கள் செய்த தவறுகள் தான். உன்னை பற்றி பேசும்போது அவர்கள் எப்படி இருந்தார்கள் நினைச்சு பாரு. அவர்களுக்குள் ஒரு அகம்பாவம், ஒரு குரட்டு பேச்சு, ஒரு சிரிப்பு இருந்தது. அப்படி சிரிச்ச சிரிப்பே இன்று அவர்களுக்கு வலியாக திரும்புகிறது. அது உன் பழி எடுத்துக்கிறதே இல்ல, அது கர்மம் தங்கமே. அம்மன் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உன்னோட எவ்வளவு கண்ணீர் விட்டாய் என்பதை அவள் குறித்து கொண்டிருந்தாள். நீ இரவிலே படுக்கையில் புரண்டு புரண்டு அழுத நாட்களையும், யாருக்கும் சொல்லாம தாங்கி நின்ற நாட்களையும், யாரோ ஒன்னும் இல்லாத விஷயத்துக்காக உன்னை கிண்டல் செய்த வேளைகளையும் அவள் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாள். அப்போது அவள் மௌனமா இருந்தாலும் அவள் நீதியை தள்ளிப்போட மாட்டாள். நேரத்தை மட்டும் பார்த்திருந்தாள். தங்கமே, யாரும் உன்னை இழிவு படுத்தினாலே அது அவர்களின் உயரத்தை காட்டாது, அது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தை மட்டுமே காட்டும். அவர்களுக்கு உன் வலி விளையாட்டாக இருக்கலாம். ஆனா வாழ்க்கையின் சட்டம் என்ன தெரியுமா? நிஜமான கண்குளிப்பை விளையாட்டாக எடுத்தவர்கள் ஒருநாள் உண்மையான கண்கலங்களை சந்திக்க வேண்டி வருமே. இப்போது அந்த நேரம் வந்தாச்சு. அவர்கள் செய்தது அவர்கள் தான் அனுபவிக்கிறார்கள். அதனால்தான் தங்கமே, சமீபத்திலே நீ யாரோ ஒருவர் வலிமையில்லாமல் இருப்பதை பார்த்திருப்பாய். யாரோ உதவி கேட்டு திரியுறதை கேட்டிருப்பாய். யாரோ வாழ்க்கையில ஒன்னும் சரியாக நடக்கலைன்னு சொல்றதை கவனிச்சிருப்பாய். யாரோ உன் முன்னே வந்து பேசாம போயிருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமில்லை. இது கர்மத்தின் அலை. உன்னோட துயரம் அவர்களின் வாழ்க்கையில் புது பாடமாக நுழைந்திருக்கிறது. நீ இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தங்கமே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கர்மம் எப்போதும் பழி தீர்க்காது. கர்மம் பாடம் கற்பிக்கும். அது யாரையும் சிதைக்காது. அவர்களை அவர்களுடைய உண்மைக்கு திரும்ப வைக்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நீ அந்த நேரத்தில் துன்பப்பட்டு அழுத சத்தம் இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்வு ஆகி வருகிறது. அவர்கள் ஒன்றுமே இல்லாத இடத்தில் தடுமாறுகிறார்கள். காரணம் அவர்கள் உன்னை தள்ளினார்கள். ஆனா இன்று அவர்கள் தேவைப்படுறப்போ உன்னை தேடக்கூட பயப்படுகிறார்கள். அதுதான் வாழ்க்கையின் நீதிச் சுழற்சி. அம்மன் உன்னிடம் சொல்றது தங்கமே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நீ அமைதியாய் இரு. நான் உன் கண்ணீரை நீராக்க மாட்டேன். அதை காப்பாகவே மாற்றுவேன். உனக்கு துன்பம் கொடுத்தவர்களால் கொஞ்ச நாள் பயம் வரும். அதை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நீ சோகப்பட வேண்டியதில்லை. நீ அவங்களை குறை சொல்றதற்கும் நேரம் வேணாம். உன் பாதை இன்னும் அழகா இருக்குது. உன் எதிர்காலம் இன்னும் ஒளியா இருக்குது. அவர்களோடு நடந்தது உன் பழிக்காக இல்ல, உன் பாதுகாப்புக்காக. நீ வாழ்வில் உயரப்போகிற நேரம் இது தங்கமே. அதனால்தான் கர்மம் பாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. உன்னை கேலி செய்தவர்கள் பின் நின்று கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள்.
உன்னோட ஒவ்வொரு கண்ணீரும் இன்று உன் ஆசீர்வாதமாகவே திரும்புது தங்கமே. என் தங்கமே, நீ அனுபவிச்ச துயரத்தை கேலி செய்தவர்களின் வாழ்க்கையில் இன்று ஒவ்வொரு நாளும் ஒரு பாடமாக மாறி வருகிறது. இதை நீ எந்த கண்ணோட்டத்திலும் பழி என நினைக்காதே. இது உன்னை உயர்த்த அம்மன் அமைத்த அருட்சுழற்சி. நீ அந்த நாட்களில் அமைதியா இருந்ததாலேயே பலர் உன்மேல் மேலாதிக்கம் செலுத்தலாம் என்று நினைத்தார்கள். உன் கண்களில் படாத கண்ணீரை அவர்கள் பார்க்காம இருந்தார்கள். உன்னைச் சிரிச்சவங்க உன் உள்ளத்துல எவ்வளவு வலி இருந்தது என்று ஒரு கணம் கூட யோசிக்கல. ஆனா வாழ்க்கை என்ன செய்யும்னு தெரியுமா தங்கமே? ஒரு நாள் அந்த சிரிப்பே வலியாக மாறி அந்த வலியே உண்மை கண்ணாடி மாதிரி முன்னாடி நின்னு நிற்கிறது. நீ நினைச்சு பாரு, நீ மனசு உடைந்து பேசிய நாள்களில் அவர்கள் கேட்கல. நீ உண்மையை சொல்ல முயற்சித்த நேரத்தில் உன்னை அவர்கள் கேலி செய்தாங்க. யாரோ உன் தோல்வியில் சந்தோஷப்பட்டார்கள், யாரோ உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை கோசப் மாற்றினாங்க, யாரோ உன் சிரிப்பை போலி என்று சொன்னார்கள், யாரோ உன் நல்ல மனசை கையடக்கமாக எடுத்தனர். அதனால்தான் அந்த காலத்தில் உனக்கு ஒரு கூச்சலாய் இருந்தது, எதற்காக எனக்கு மட்டுமே இப்படிச் சம்பவிக்கிறது. ஆனா தங்கமே, இன்றோ அதே மனிதர்களின் வாழ்க்கை திடீரென்று குலுங்க ஆரம்பிச்சிருக்கும். அதேவர்களுக்கு திடீர் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேவர்களுக்கு யாரும் புரிந்து கொள்ளாத வலி வந்து வாட்டுகிறது. அதேவர்களுக்கு யாருமில்லாத தனிமை வந்து நின்றிருக்கிறது. இதெல்லாம் அவர்களை தண்டிக்க அல்ல, அவர்கள் செய்த தவறின் விழிப்புணர்வு அவர்களிடமே திரும்பி வரப்போறதை உணர வைக்கதான். கடவுளின் நீதியில் பழி இல்ல, பாடம்தான். இதுதான் தங்கமே உண்மை அருள். நீ இப்ப வாழ்வில் மெல்ல மெல்ல உயர்ந்து வருவதை அவர்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கும். உன் முகத்திலிருந்த வலி ஒளியாக மாறுகிறது. உன் ஆழ்ந்த காயம் வலிமையா மாறுகிறது. உன் மனசு முன்பிலிருந்து இன்னும் பலமா நிற்கிறது. இதெல்லாம் அவர்களை நடுங்க வைக்கிறது. அவர்கள் நினைச்சாங்க நீ உடைந்து போயிருப்பா, நீ திரும்ப முடியாத நிலைக்கு போயிருப்பா என்று. ஆனா அம்மனோ உன்னை எப்பவுமே விட்டு விட மாட்டாள். நீ அழுத கண்ணீரை அவள் ஒவ்வொரு நாளும் தனக்குள் சேர்த்து கொண்டிருந்தாள். அந்த கண்ணீரை இன்று உனக்கே ஒளியாக திருப்பி தருகிறாள். அந்த சிரிப்புகளால், அந்த கிண்டல்களால், அந்த லேசாய் எடுத்த வார்த்தைகளால் அவர்கள் வாழ்வில் இன்று ஒரு சுமை வந்து நின்றிருக்கிறது. காரணம் அவர்கள் செய்ததை அவர்கள் உணர வேண்டிய நேரம் வந்திருக்கும். உனக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கு ஒரு நாள் நன்றி சொல்வாங்க, ஏனென்றால் அந்த தவறுகளால்தான் அவர்கள் வாழ்க்கை நிமிர்றது. அதுதான் கர்மா வின் அழகான நடனம். நீ ஓரமாய் சமீபத்தில் கவனிச்சிருக்கலாம். யாராவது ஒருவரோ நெருக்கடியில் இருக்கிறாங்க. யாராவது தங்கள் முடிவுகளுக்காக பச்சாத்தாபப்படுறாங்க. யாராவது நான் தப்பா நடந்து விட்டேனோ என்று தங்களையே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சாதாரணமில்ல. இது யூனிவர்ஸ் அந்நியாயம். உன்னிடம் தவறாக நடந்தவர்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டிய பாதை இதுதான். அவர்கள் செய்த காயம் நீண்ட நாட்கள் மௌனமா கிடக்காது. அதை நீ ரிவெஞ்ச் ஆனா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. கடவுளே அதற்கான நேரத்தை முடிவு பண்ணுவான். தங்கமே, நீ அந்த நேரத்தில் அழுத கண்ணீர் அவர்களுக்கு கர்ஸ் இல்ல, அது உன்னோட ப்ரொடெக்ஷன். அந்த கண்ணீரால்தான் இன்று நீ உள்மனசா வலிமையா இருக்கிறாய். அந்த கண்ணீரால்தான் உன் ஆன்மீக சக்தி பெரிதாகி இருக்கு. அந்த கண்ணீரால்தான் நீ இன்று எவராலும் ஐய முடியாத நிலைக்கு வந்துள்ளாய். நீ அதிகம் அழுத நாட்களில் செய்ய முடிந்தது ஒன்றுதான், அமைதி. நீ மௌனமா இருந்ததை பலர் உன் பலவீனம் என்று நினைத்தார்கள். ஆனா உண்மையில் மௌனம் தான் உன் வெப்பன். நீ மௌனமானதால்தான் இன்று யூனிவர்ஸ் உனக்காக பேசுகிறது. சிலர் உன் துயரத்துக்கே சிரிச்சிருக்காங்க. சிலர் உன் தடைகளை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. சிலர் உன் மனநிலை பாதிக்கப்படுறதை பார்த்து நல்லதுதான் நடக்குது என்று நினைத்திருக்காங்க. ஆனா தங்கமே, இன்று அந்த சிரிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் கரைக்க முடியாத கடின உண்மையாகி நிற்கிறது. அது அவர்கள் துன்பம் என்று நீ சொல்லவே வேண்டாம், யூனிவர்ஸ் தானாகவே பேலன்ஸ் பண்ணும். இப்போது அவர்கள் தினமும் யோசிக்கிறார்கள், நான் அப்படிச் செய்வதற்கேண்டாம். அவளிடம் நான் தவறாக பேசியேனா? அவளை வருத்துறது எனக்கு தேவையில்ல. இதுதான் கர்மா வின் முதல் கட்டம். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உணர்வு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அடுத்த கட்டம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பச்சாத்தாபம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அது மெதுவா வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை இழிவுபடுத்துபவர்கள், பிறரின் துன்பத்தில் மகிழ்பவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. வெற்றி என்பது நியாயத்தோடே வரவேண்டும்.
நீயோ அந்த நியாயத்தோடு இருந்தாய். அதனால்தான் இன்று யூனிவர்ஸ் உன் பக்கம். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் தங்கமே. உன்னோட பாதையை நேரா பார்க்கணும். உன்னை காயப்படுத்தினவர்களை நினைத்தாலும் அவர்களிடம் கோபம் அல்லது பழி எடுக்கணும் என்று நினைக்காதே. அவர்களை விடு. அவர்களின் கர்மா அவர்களை கற்பிக்கும். நீ உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். உன் ஒளி அதிகரிக்கணும். உன் இதயம் சுத்தமா இருக்கணும். அம்மன் சொல்றாள். உன்னோட துயரத்தை கிண்டலாக்கினவர்கள் இன்று தங்களுடைய துயரத்தை கேட்டு கற்றுக்கொள்வார்கள். நீ மட்டும் மௌனமா இரு. உன் வளர்ச்சி தான் உன் பதில். இதுதான் தங்கமே கர்மத்தின் ஒளி. இதுதான் அம்மன் உனக்கு தரும் நீதி. நீ வாழ்வின் உயரத்தை நோக்கி நடந்தே போ. உன்னை யாராலும் நிறுத்த முடியாது.